வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டத்திற்குட்பட்ட ஆண்டிப்பட்டி கிராமத்தில் கழிவுநீர் குழாயில் மூழ்கி உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்ததோடு நிதியுதவியும் அறிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் கைது செய்யப்பட்ட பாஜகவினரை நேற்று மாலை 6 மணி ஆகியும் விடுவிக்காததால் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்ப எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகில் உள்ளது கோயிலனூர் கிராமம். இந்த கிராமத்தில் மிக பழமையான பாலபுரீஸ்வரர் லோகநாயகி அம்மாள் கோயில் உள்ளது. இந்த கோயில் குடமுழுக்கு திருவிழாவில் பிரச்சனை ஏற்பட்டதில் காவல் ஆய்வாளர் மண்டை உடைக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக ராஜேந்திர பாலாஜி பதவி வகித்து வந்தார். இவர் தனது பதவி காலத்தில் ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து இவர் மீதும் அதிமுக பிரமுகர் விஜய் நல்லத்தம்பி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி வழக்கில் ஆளுநர் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. கோவையில் பெண் இன்ஜினியரிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் டில்லி ஆசாமிக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை விதித்து கோவை கோர்ட்டில் தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் 35 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சின்னக்கள்ளிப்பட்டி காடுவாய் கிணற்றில் தனியார் தார்க்கலை தயாரிக்கும் ஆலை அமைக்கப்படுவதை எதிர்த்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். தமிழ்நாட்டில் அரசு மதுக்கடைகளை நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்திலும் மது ஆலைகளிலும் ரூபாய் 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக் கொண்டு அரசியல் செய்கிறார் விஜய் என்று அண்ணாமலை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். கோவை சிங்காநல்லூரை அடுத்த நஞ்சப்பா நகரில் சூறைக்காற்றுடன் சாரல் மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் இருந்த பெரிய மரம் ஒன்று முறிந்து அருகில் இருந்த மின் கம்பத்தின் மீது விழுந்தது. இதனால் மின்கம்பம் சேதமடைந்து சாய்ந்த நிலையில் அந்த வழியாக காரில் வந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருச்சியில் 14 ஆண்டுகளாக சர்வீஸ் ரோடு கேட்டு போராடி வரும் நிலையில் திருச்சி தஞ்சை சாலையில் சர்வீஸ் ரோடு அமைக்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரயில்வே பயணிகள் போர்வை தலையணை உரைகளில் தமிழ் உட்பட 3 மொழிகளில் தகவல்களை அச்சிட தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கு முன்பு ஹிந்தி, ஆங்கிலம் என 2 மொழிகள் மட்டுமே அச்சிடப்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழிலும் அச்சிடப்பட உள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தும் பாஜக மற்றும் திமுக அரசு குறித்து டாஸ்மாக் பிரச்சனையில் திமுக, பாஜக எதிரிகளைப் போல் காட்டிக்கொண்டு புறவாசல் வழியாக மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் எஸ். ஆனந்த் புதிய புகார் ஒன்றை கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1,63 லட்சம் ரூபாயில் 4 ஆண்டுக்கு முன் கட்டிய பள்ளி கட்டடம் மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது. ஒப்பந்தாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்துள்ளனர். பாஜகவினர் நடத்திய உள்ளிருப்பு போராட்டத்தில் பெண் தொண்டர் ஒருவர் மயக்கமடைந்ததை அடுத்து அங்கு பரபரப்பு நிலவி வந்தது. திமுக, பாஜக இடையே மறைமுக கூட்டணி இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. திமுகவை விரைவில் ஆட்சியிலிருந்து மக்கள் தூக்கி எறிவார்கள் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கூறியுள்ளார். டில்லியிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெளிநாட்டு பணத்தை சென்னை சென்று மாற்றி வந்த இளைஞர் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து ரூபாய் 13,76,000 போலீசார் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். உள்கட்சி பிரச்சனைகளை திசை திருப்பவே பேரவைத் தலைவர் மீது அதிமுக தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஒன்றிய அரசு மும்மொழி திட்டத்துக்கு மூச்சு முட்ட கத்துகிறது என்று சு. வெங்கடேசன் எம்பி காட்டமாக பேசியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திரு நாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவில் 108 திவ்ய தேச தலங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் பங்குனி பெருவிழா தொடங்கியது. திருப்பூரை சேர்ந்த பனிய நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் பாலன் சுல்தான்பேட்டையை சேர்ந்தவர். தன் தந்தையை விமானத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார். ஆனால் அது நிறைவேறாமல் போனது. இது குறித்து தன் நண்பர்களிடம் பாலன் தெரிவித்து வந்துள்ளார். இதையடுத்து தன் நண்பர்கள் உதவியுடன் சுல்தான்பேட்டையில் உள்ள முதியவர்களை கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து செல்ல முடிவு செய்தார் பாலன். நிறைவேறாத தந்தையின் ஆசையை கோவை டு சென்னை விமானத்தில் முதியவர்களை பறக்கவிட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் சட்டசபையில் நேற்று நடைபெற்றது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பின் சபாநாயகர் அப்பாவு அவையை விட்டு வெளியேறினார். இதனையடுத்து துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவையை வழிநடத்தினார். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வேறு மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு ரயில்வே வாரியம் அளித்த பதில் ஏற்புடையதல்ல என்று மதுரை எம்பி சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே வி. அகரம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரை ஆசிரியை அடித்ததால் மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து 2 ஆசிரியைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
2025-26 நிதியாண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையானது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான மோதலை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. குறிப்பாக ரூபாய் குறியீட்டில் தமிழ் எழுத்தான ரூ பயன்படுத்தப்பட்டது தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழ் எழுத்தான ரூ பயன்படுத்தப்பட்டதற்கு ஒன்றியத்திலிருந்து கடும் விமர்சனம் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து இது வெறும் பட்ஜெட் மட்டுமே அல்ல, மாநில உரிமைக்கான குரல் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழக சட்டசபையில் நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது திருவாலங்காடு கோவிலில் மாந்திரீக பூஜைக்கு போதிய வசதி இல்லை என திருவள்ளூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் பேசியுள்ளார். அப்போது ஓ பன்னீர்செல்வம் குறுக்கிட்டு மாந்திரீக பூஜை குறித்து அமைச்சர் சேகர் பாபுவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாக்பூரில் பரவிய வதந்தியால் வன்முறை வெடித்தது. வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. பொதுமக்கள் அனைவரும் அமைதி காக்கும்படி மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஹைதராபாத், பாங்காக் உள்ளிட்ட பகுதிகளில் இப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து முடிந்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் கடந்த 11 மாதங்களில் நாட்டின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி ரூபாய் 21,29,000 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக பட்ஜெட்டுக்கு தேமுதிக பாராட்டு தெரிவித்துள்ள நிலையில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணிக்கு முன்னோட்டமா என்ற கேள்வி எழும்பியுள்ள நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் பதில் அளித்துள்ளார். தெலுங்கானா அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ளதால் இனி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தாமதமாகும் என்று தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். வாழ்வாதாரத்திற்காக முடிந்தவரை பல மொழிகளை கற்பது மிகவும் அவசியமானது என்றும் மொழி என்பது வெறுப்பதற்காக அல்ல எனவும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். திருமணம் என்பது ஒரு அழகான நிகழ்வு. ஆனால் அது நடைபெறுவதற்கு முன்பாகவே ஒரு சில காரணங்களால் நின்று போவதும் உண்டு. அந்த வகையில் கர்நாடகாவில் வரவேற்பு விருந்தில் குடிநீர் வழங்கவில்லை என்பதற்காகவே திருமணம் நின்று போன கதை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன் அறிவித்துள்ளார். உலகம் முழுவதும் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. அதிலும் ஆன்லைன் உலகை சொல்லவே வேண்டாம். குற்றங்களுக்கு பஞ்சமில்லாமல் போய்கொண்டுள்ளது. குற்றம் செய்பவர்கள் புது புது யுக்தியினை கையாண்டு மக்களை ஏமாற்றி பணம் பறித்து வருகின்ற நிலையில் அந்த வகையில் டிஜிட்டல் அரெஸ்டும் ஒன்றாக இருக்கிறது. இந்த மோசடி பணத்தை இழப்பவர்களின் பட்டியல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் மோசடி நபரையே தனது சமயோஜித புத்தி மூலம் மாற்றி அவரிடமிருந்தே கான்பூர் இளைஞர் ஒருவர் பணத்தை கறந்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் 9 மாதங்களாக இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் 59 மற்றும் புட்ச் வில்மோர் 62 வரும் 19ஆம் தேதி என்று பூமிக்கு திரும்புவர் என தகவல் வெளியாகியுள்ளது. பூமி திரும்புவதற்கு முன்பு விண்வெளியில் தனது குழுவினருடன் சுனிதா வில்லியம்ஸ் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். IPL T20 கிரிக்கெட் திருவிழா வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது முதல் ஆட்டத்தில் 23ஆம் தேதி சமபலம் பொருந்திய மும்பை இந்தியன்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை 10:15 மணிக்கு www.chennai-superkings.com என்ற இணையதளத்தில் தொடங்கும் என்று CSK அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் ரோஹித் சிறந்தவர். ஆனால் இந்திய முன்னாள் கேப்டன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி நியூசிலாந்து இலங்கை 3வது போட்டி மழை காரணமாக பாதியில் ரத்து செய்யப்பட்டது. பெட்ரோல் ரேட் குறையாது. ஆனால் இந்த பங்கு 47% லாபம் கொடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வந்துள்ளது. சென்னையில் இன்று 27 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,672 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,709 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.